அன்பானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. அன்பானவர்களே, ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 145 சங்கீதம் 18 வசனம் இப்படியாக சொல்லுகிறது: தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து, உன்னை பார்த்து சொல்லுகிறார்: என் மகனே, என் மகளே, நீ என்னை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறாய், நீ உண்மையாய் என்னை நோக்கி கூப்பிடுகிறாய் அல்லவா, நான் உனக்கு சமீபமாய் இருக்கிறேன், நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து தனித்தனியாக அவர் சொல்லுகிறார். என் மகனே, நீ என்னை கூப்பிட்டாய் அல்லவா, நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன். என் மகளே, நீ என்னை கூப்பிட்டாய் அல்லவா, நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். அன்பானவர்களே, பொதுவாக நாம் மனுஷர்களை கூப்பிடும் பொழுது மனுஷர்கள் சில நேரத்திலே நம்முடைய வார்த்தைகளுக்கு செவி சாய்க்க மாட்டாங்க, நம்முடைய வார்த்தைகளை காதில் போட்டுக்கொள்ளவே மாட்டாங்க. இது மனுஷனுடைய தன்மை. ஏன்னு சொன்னால், நம்மிடத்துல பணம் இருந்தால் நம்ம கூப்பிடாமையே மனுஷர்கள் வருவார்கள். ஆனால் நம்மிடத்துல ஒன்றுமில்லாத பொழுது நம்ம கூப்பிட்டாலும் மனுஷர்கள் பக்கத்தில் இருந்தாலும் தெரியாதது போல, விளங்காதது போல மனுஷர்கள் நடிப்பார்கள். இதுதான் மனுஷனுக்கு இருக்கக்கூடிய சுபாவம். ஆனால் உன்னதமான தேவனை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார், அதாவது அருகிலே இருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே அநேகர் ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் எல்லோரும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சிலர், அநேகர் ஏழைகளா இருந்தாங்க. நீங்க பார்க்கும்பொழுது உதாரணமாக ஆதியாகமத்திலே ஒரு பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். 21 அதிகாரத்தில் ஆகார் என்ற பெண்ணை குறித்து வாசிக்கிறோம். அந்த பெண் கர்த்தரை குறித்து அறிந்த ஒரு பெண் அல்ல, அவள் கர்த்தரை குறித்து பெரிதாக அறியாத ஒரு பெண், அந்நிய பெண். எகிப்து தேசத்தை சேர்ந்ததான ஒரு அந்நிய பெண்ணாய் அந்த பெண் இருக்கிறாள். அவள் தன்னுடைய கணவனாலே அவள் வீட்டை விட்டு விரட்டப்படுகிறாள். விரட்டப்பட்ட பொழுது அவளுடைய கரத்திலே ஒரு மகன் இருக்கிறான், அவளுக்கு பிறந்த ஒரு மகன் இருக்கிறான். அந்த மகனும் அவளும் வீட்டை விட்டு விரட்டப்படுகிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு போக இடமில்ல, வனாந்தரத்திலே, பாலைவனத்திலே அவர்கள் அலைந்து திரிகிறார்கள். அவர்களிடத்துல என்ன இருக்குன்னு சொன்னால், ஒரு அப்பமும் ஒரு துருத்தி, ஒரு பாட்டில் தண்ணி மட்டும்தான் இருக்குது. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு முடிந்து விட்டது. இப்போ தண்ணியை வச்சு அவர்கள் நாட்களை கழிக்கிறார்கள். அந்த தண்ணீரும் முடிந்து விட்டது. இப்பொழுது பிள்ளை அழுகிறான், அம்மா எனக்கு தண்ணீர் வேண்டும், எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அந்த தண்ணீரும் செலவழிந்து விட்டது. இப்பொழுது பிள்ளை தண்ணீருக்காக அழுகிறது. அந்த பிள்ளை அழுது நான் நினைக்கிறேன் அந்த பிள்ளையினுடைய பலன் எல்லாம் போயிருக்கும், அந்த பிள்ளையுடைய நாக்கு மேல்வாயோட ஒட்டி இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால், ஒரு மனுஷன் ஒரு 2 நாள் 3 நாள் தண்ணி இல்லாமல் கண்டிப்பாக வாழ முடியும். அதற்கு மேலே வாழ்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சாப்பாடு இல்லாமல் வாழ்ந்து விடலாம் நாம், ஆனால் தண்ணீர் இல்லாமல் வாழ்வது ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த இடத்துல தண்ணீரும் இல்லை, அவர்களுக்கு சாப்பாடும் இல்லை. இப்போ அந்த பிள்ளை அழுது அந்த பிள்ளை சோர்ந்து போய்விட்டது, அந்த பிள்ளை மரிக்கும் நிலைக்கு போய்விட்டது. தாயாருக்கு செய்வதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் கைமீறி போய்விட்டது. இப்பொழுது தாயார் ஒரே ஒரு காரியத்தை செய்கிறாள். ஒரு சூறை செடியின் கீழே தன் பிள்ளையை போட்டுவிட்டு அம்பு பாயும் தூரத்திற்கு, அதாவது ரொம்ப தூரத்திற்கு, மிக தூரத்திற்கு போய் சத்தமிட்டு அழுகிறாள். ஐயோ, என் கண் முன்னே என் பிள்ளை சாகிறதே என்று சொல்லி அந்த பெண் அழுகிறாள். அன்பானவர்களே, அப்போ அந்த பெண் என்னன்னு சொல்லி அழுதிருப்பா? எனக்கு உண்மையா உதவி செய்கிற கூடிய கடவுள் யாரும் இல்லையா என்று சொல்லி அந்த பெண் அழுதிருப்பாள். அன்பானவர்களே, அந்த பெண் உண்மையாய் கூப்பிட்டதை, தம்மை நோக்கி கூப்பிட்டதை கர்த்தர் அறிந்தபடினாலே உடனடியாக அந்த ஆகாரோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? உன்னுடைய வாழ்க்கை, உன் மகனுடைய வாழ்க்கை உன் கண்களுக்கு முன்பாக முடிந்துவிடும் என்று சொல்லி நினைக்கிறாயோ? கவலைப்படாதே, நீ எழுந்து உன் பிள்ளை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். அன்பானவர்களே, என்ன நடந்தது? எந்த வனாந்தரத்திலே தன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை முடிந்து போகும் என்று சொல்லி நினைத்தாலோ, அதே வனாந்தரத்திலே அந்த பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அந்த பிள்ளையை பெருக பண்ணினார். இன்றைக்கு ஆகாருடைய குரலை கேட்ட தேவன், ஆகாருடைய கூப்பிடுதலுக்கு செவிசாய்த்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் அவர் சொல்லுகிறார், ஆகாருடைய குரலுக்கு செவிசாய்த்தேன், இன்றைக்கு நீ கூப்பிடுகிற அந்த கூப்பிடுதலுக்கும் நான் செவி சாய்க்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்து
நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் பிள்ளைகள் ஐயோ, என் பிள்ளையுடைய வாழ்க்கை என் கண்களுக்கு முன்பதாக சீரடிகிறதே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சமீபமா இருக்கிறேன். உன் பிள்ளை மடிந்து போவதில்லை. உன் பிள்ளையுடைய எதிர்காலம் என் கையில இருக்கிறது. நீ என்னை நோக்கி உண்மையாய் கூப்பிட்டபடினாலே நான் நிச்சயமாய் உன் குரலுக்கு நான் பதில் கொடுப்பேன். நான் உனக்கு சமீபமாய் இருக்கிறேன். உன்னுடைய பிரச்சனைகளை மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எனவே அதை தான் வசனம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய கூக்குரலுக்கு இந்த உலகம் செவிசாய்க்காமல் இருக்கலாம். உன்னுடைய கூக்குரலுக்கு உன்னுடைய உற்றார் உறவினர் செவிசாய்க்காமல் இருக்கலாம். உன்னை ஒரு மனுஷனாக மதிக்காமல் போகலாம். ஆனால் உன்னை உண்டாக்கிற இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ கூப்பிடும் பொழுது நிச்சயமா நான் உனக்கு சமீபமா இருக்கிறேன். நீ என்னை கூப்பிடுகிறாய், நான் உனக்கு சமீபமா இருக்கேன், பக்கத்துல இருக்கிறேன். உன்னுடைய பிரச்சனைகளுக்கு நான் ஒரு முடிவுண்டாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தை வாழ வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிற அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நெருக்கத்திலே பிரச்சனையின் மத்தியிலே ஆண்டவர் உம்மை நோக்கி கூப்பிடுகிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, உலகம் அவரை கூப்பிடுதலுக்கு ஆண்டவரே செவிசாய்க்காமல் இருக்கலாம். நீர் செவிசாய்க்கிற தேவன். ஆண்டவரே, பிரச்சனையின் மத்தியில் இருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் செவிசாய்க்கும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய கடினமான சூழ்நிலைகள் மாறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதுமாக ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து ஜெயத்தை கொடுக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.